தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி வடக்கு மாவட்டம், கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி. மாவட்ட உள்ளாட்சி பிரதிநிதி, மாவட்ட கவுன்சிலராக இருக்கிறேன். என்னோட மனைவி பிரியா மாவட்ட கவுன்சிலர். மாவட்ட கவுன்சிலர் இப்போ கடந்த 5-6 ஆண்டு காலமாக மக்கள் பணியை திறம்பட செஞ்சுட்டு இருக்கிறோம். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேற்பட்டவங்க நாங்கள் விருப்ப மனு கொடுத்துருந்தோம். தலைவர் 25 பேரையும் மொத்தமாக வச்சு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ தொகுதியோட நிலவரங்களை குறித்து கேட்டிருந்தாங்க. நம்ம கழகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு நல்ல பேர் தொகுதியில் எப்படி இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. தொகுதியில் தலைவரோட நலத்திட்டங்கள் மகளிர் மத்தியில் நீங்காமல் இடம் பிடிச்சிருக்குது. மகளிர் மத்தியில் அமோக வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எல்லோரும் சொல்லியிருந்தோம். ஆமாம், தனித்தனியாகவும் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தரை பற்றியும் இண்டிவிஜுவலாகவே அட்டண்டன்ஸ் மாதிரியே போட்டு கேட்டிருந்தாங்க. யார் இப்போ ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் என்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் என்னோடய பேரை சொல்லியிருந்தேன், டாக்டர் எஸ் குருராஜ்னு சொல்லி நான் என்னோடய பேரை சொல்லி அறிமுகமாகி பேசியிருந்தோம். அப்புறம் என்னவா இருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நான் மாவட்ட கவுன்சிலராக கடந்த 6 ஆண்டுகளாக பணியாற்றிட்டுருக்கோம். எண்ணற்ற மக்கள் நலத்திட்ட பணிகளை செஞ்சுருக்கிறோம். கடந்த 2016ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 436 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே நம்ம திமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. அது அம்மா இருக்கும்பொழுதே வெறும் 436 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டும்தான் நம்ம கோவில்பட்டி தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். கடந்த முறை 2021 கூட்டணிக்கு கொடுத்ததுனால நம்ம அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். இந்த முறை திமுகவுக்கு அமோக வரவேற்பு இருக்குது. சொல்லப்போனால் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் ஒன்றிய சேர்மன் ஆகட்டும், நகர சேர்மன் ஆகட்டும், பேரூர் கழக சேர்மன் ஆகட்டும், மாவட்ட கவுன்சிலர், உள்ளாட்சி பதவியில் அனைத்து பதவிகளிலுமே திமுக தான் ஆளுமையாக இருக்கிறோம். ஸோ சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மட்டும்தான் ஏடிஎம்கேல இருக்கிறாங்க. ஸோ அது இந்த முறை நீங்கள் வாய்ப்பு திமுகவுக்கு வழங்கும் பட்சத்தில் நிச்சயமாக கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அப்படிங்கிற அதிகப்படியான வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் கோவில்பட்டி தொகுதியில் திமுக வெற்றி பெறுங்கிறத நாங்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறோம். தலைவரும் அதை பரிசீலனை பண்ணி நிச்சயமாக திமுகவுக்கு வழங்குறதுக்கு எல்லா வீட்டையும் கேட்குறத இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது பற்றி கோவில்பட்டி பற்றி உங்கள் தொகுதியை பற்றி ஆமாம், குறைகள் ஏதாச்சும் இப்போ என்ன பணி செஞ்சுருக்கேன்னு கேட்கும்போது கடந்த 6 ஆண்டுகள், அதாவது நான் சொன்னது கடந்த 6 ஆண்டுகளாக மாவட்ட கவுன்சிலராக இருக்கிறதுனால மக்கள்கிட்ட நம்ம நெருங்கி பழகியிருக்கிறோம். எண்ணற்ற நலத்திட்ட பணிகள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஒரு மாவட்ட கவுன்சிலர் உள்ளாட்சி பதவியை என்ன செய்ய முடியுமோ அத்தனை நலத்திட்டங்களும் செஞ்சு மக்கள்கிட்ட எளிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு நபராக, அதாவது ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேசக்கூடிய நபராக, எளிமையாக சந்திக்கக்கூடிய நபராக இருந்து வர்றோங்கிறத தெளிவாக சொன்னோம். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே ஒருமித்த கருத்து வச்சுருக்கோம். 25 பேருமே திமுக கொடுங்கன்னு சொல்லி ஒருமித்த கருத்து வச்சுருக்கோம். தலைவருமே கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி நான் திமுகவுக்கு ஒதுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம்னு ஒரு உத்தரவாதத்தை சொல்லியிருக்கிறாங்க. போன முறை கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, அதுக்கு முந்தைய முறை திமுக தான் நினைச்சு வெறும் சொற்ப வாக்குகள் 436 வாக்குகளில் மட்டுமே கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். கடந்த முறை 2021 திமுகவுக்கு கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அதை வெற்றி பெற்றிருக்கும். அது கூட்டணிக்கு போன காரணத்தினால அது வெற்றி வாய்ப்பை நம்ம இழந்தோம். இந்த முறை அதிகப்படியான வாக்குகள் வெற்றி பெறுங்கிற உத்தரவாதத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தலைவருமே நிறைய தனியாரோட அந்த சர்வே டீமெல்லாம் வச்சு சர்வே பண்ணி பார்த்துருக்காங்க. தொகுதியோட நிலவரங்கள் என்ன, தொகுதியோட மக்களோட நிலைப்பாடு என்ன, இப்போ வேட்பாளர் நாங்கள் கேட்குறோம்னா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட திறன் என்ன எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக திமுகவுக்கு வழங்குவாங்க. விருப்ப மனு கொடுத்ததுன்னு பார்த்தா ஒரு 25 பேர் கொடுத்துருக்குறாங்க. கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு 25 பேர் கொடுத்துருக்குறாங்க. என்ன